ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு இன்றைக்கி நுறுக்கல் தான் செஞ்சோம். அது கொஞ்சமாக வந்து கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தட்டு வடை நுறுக்கல் தான் செஞ்சோம். அப்புறம் இது வந்து புதினா சட்னி. இது வந்து தேவையான இது புதினா, பச்சை மிளகாய், புளி அதெல்லாம் வச்சு உப்பு எல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். அப்புறம் வெங்காயம், கேரட்டு, புதினா, மல்லி, அப்புறம் கொஞ்சம் மிக்சர், அப்புறம் வந்து இது தட்டு வடை, இது மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து சட்னி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணுமா. அது எங்கள் பையன்தான் செஞ்சது. இது எதுவுமே நான் செய்யலை. இந்த ரெசிபி ஒரு டப்பாவில் வந்து இந்த தட்டு வடையெல்லாம் நல்லா உடச்சி போட்டு செய்யணும். இது வந்து நீங்கள் வீட்டிலே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஒரு தட்டு வடை செட்டு. அப்புறம் வந்து இந்த நொறுக்கெல்லாம் வந்து ஒன்று 30 ரூபா இல்லாட்டி 40 ரூபா வரும். நமக்கு வீட்டிலே நம்ம வந்து நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம். எங்கே பார்த்தாலும் இந்த தட்டு வடை செட்டு அந்த கடை தான் விற்கிது. பானிபூரி கடை தட்டு வடை தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து தட்டு வடை மட்டும் கடையில் வாங்கிட்டு செஞ்சு கொடுங்க. நல்லா செமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அதில் வந்து தட்டு வடையை ஃபஸ்ட்டு உடச்சி போட்டாச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து இந்த சட்னி, எண்ணெய், உப்பு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த கேரட்டு, வெங்காயம்லாம் இருக்குல்ல, அதில் எடுத்து வச்சதெல்லாம் போட்டு எங்கள் பையனே செஞ்சிருச்சு எல்லாமே. பாருங்கள், வெங்காயம், கேரட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இது கொஞ்சம் மிக்சரும் வச்சுக்கணும். மிக்சரில் வந்து இது வீட்டில் செஞ்சது தான். இது மிக்சர் ரெசிபி ஒரு நாளைக்கு போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. நுறுக்கல்ஸும் தட்டு வடை சேம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு மிக்சர் தேவைப்படாது. இதுக்கு வந்து மிக்சர் போடணும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நொறுக்கி அதை என்ன செய்யணும், ஒரு பவுலில் வச்சிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமாக நல்லா செஞ்சு கொடுங்க. டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ நம்ம உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நொறுக்கி கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டும் பார்த்துட்டார் சாரு. அப்புறம் வந்து இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டு அது கொஞ்சம் வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சம் கேரட் மேலே, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி, அப்புறம் மிக்சர் அதெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டார். நானே செய்கிறேமான்ட்டு ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் தம்பியை செஞ்சாப்புல எல்லாம் போட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் அருமையாக இருந்தது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. சூப்பராக இருக்கா?